தக்காளி ரசம் வைக்கக்குள்ள இப்படி வச்சு பாருங்க, டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. ஒரு பாத்திரத்தில் 5 தக்காளியை கீறி 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச தக்காளியை இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இது கூட மிளகு சீரகம்லாம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், ரசத்துக்கு தேவையான உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ வேக வச்ச தண்ணியும் அதில் எல்லா தண்ணியும் ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ரசத்தெல்லாம் சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளியும் கரைச்சி ஊற்றிட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வரமிளகாய் போட்டு தாளித்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இந்த மாதிரி நுரைச்சி வரக்குள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.